Hello students, welcome to our 6th science class. In this video, we are going to discuss about the topic the water cycle. The water on the earth evaporates into the atmosphere due to the heat of the sun. So, எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியரில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னோட ஹீட்னால எவாப்ரேட் ஆகுது. The water vapor in the atmosphere form clouds. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் தான் என்னதான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸாக மாறுது. From the clouds, water falls on the earth in the form of rain or snow. ஸோ இந்த க்ளவுட்ஸ்லேருந்து தான் நம்ம வாட்டரை திருப்பவும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரெயினாவோ ஸ்னோவாவோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்டைன் பண்ணுறோம். By this natural process, water gets renewed. This is called water cycle. Water cycle is a continuous process. It involves in 3 stages. So water cycle நேச்சுரலில் நடக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதில் அந்த வாட்டர் சைக்கிள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்குது. நம்பர் 1 எவாப்ரேஷன், நம்பர் 2 கண்டென்சேஷன் அண்ட் நம்பர் 3 precipitation. First let us see what is evaporation. Water from oceans, lakes, ponds and rivers evaporates due to the heat of the sun. ஸோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னோட ஹீட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகுது. ஸோ எவாப்ரேஷன் இஸ் த ப்ரைமரி பாத்வே தட் வாட்டர்ஸ் மூவ் ஃப்ரம் த லிக்விட் ஸ்டேட் பேக் இன் டு வாட்டர் சைக்கிள் ஆஸ் அட்மாஸ்பியரிக் வாட்டர் வேப்பர். ஸோ எவாப்ரேஷன் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி பாத்வே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சர்ஃபேஸில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எவாப்ரேஷன் அப்படிங்கிற இந்த ப்ரைமரி பாத்வே மூலமாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்குள்ளே வாட்டர் வேப்பராக என்டர் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கண்டென்சேஷன். வாட்டர் வேப்பர் விச் என்டர்ஸ் இன்டு த அட்மாஸ்பியர் பை எவாப்ரேஷன் மூவ்ஸ் அப்வர்ட் வித் ஏர், gets cooled and changes into tiny water droplets that form clouds in the sky. ஸோ இந்த மாதிரி எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக உருவான வாட்டர் வேப்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்வர்டாக மூவ் ஆகுது. அண்ட் அங்கே போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைனி ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகுது. அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைனி ட்ராப்லெட்ஸாக சேஞ்ச் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ கண்டென்சேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் வேப்பர் இன் த ஏர் இஸ் சேஞ்ச்டு இன்டு லிக்விட் வாட்டர். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ். ஸோ ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் லிக்விட் வாட்டராக மாறுறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது precipitation. The millions of tiny droplets collide with one another to form large droplets. ஸோ க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் டைனி ட்ராப்லெட்ஸ் கொலாய்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணுது. when the air around the clouds is cool, these drops of water falls in the form of rain or snow. ஸோ அந்த க்ளவுட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் கூல் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு ரெயினாவோ ஸ்னோவாவோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ precipitation அப்படிங்கிற என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் க்ளவுட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின், ஃப்ரீசிங் ரெயின், ஸ்லீட், ஸ்னோ ஆர் ஹெயில். ஸோ க்ளவுட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயினாவோ ஸ்னோவாவோ ஆலங்கட்டி மழையாவோ நமக்கு ரிலீஸ் ஆகிறது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா precipitation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸ் transpiration. It is the process of loss of water from the aerial parts of plants in vapor form. ஸோ ரூட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸும் வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டரை தவிர மீதி இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியல் பார்ட்ஸ் மூலமாக வாட்டர் வேப்பராக லாஸ் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It occurs chiefly at the leaves,
while their stomata are open for the passage of CO2 and O2 during photosynthesis. ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மெயினாக எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் நடக்குது. ஸோ லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா அப்படிங்கிற டைனி ஓப்பனிங்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஓகேவா கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அங்கே வந்து என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பராக என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் லாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் எவாப்ரேட்டிங் ஃப்ரம் லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓசன்ஸ் ஃபார்ம் த கேசியஸ் ஸ்டேட். ஸோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் என்னாகுது, எவாப்ரேட் ஆகி வாட்டரோட கேசியஸ் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ரெயின் வாட்டர் ஃபார்ம்ஸ் த லிக்விட் ஸ்டேட். ஸோ அங்கேருந்து ப்ரிசிப்டேட் ஆகக்கூடிய ரெயின் வாட்டர் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸ்னோ ஆன் மவுண்டைன்ஸ் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் ஃபார்ம் த சாலிட் ஸ்டேட். ஸோ மவுண்டைன்ஸில் போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்னோ இதெல்லாம் வந்து வாட்டரோட எந்த ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ there is a continuous cycling of water and it exists in 3 forms in nature. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக சைக்ளிக் ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் வாட்டர் நேச்சரில் இந்த மாதிரி 3 ஸ்டேட்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. தீஸ் 3 ஸ்டேட்ஸ் அக்கர்ஸ் இன் நேச்சர் கீப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் த எர்த் கான்ஸ்டன்ட் ஈவன் வென் த ஹோல் வாட்டர் இஸ் யூஸிங் இட். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது, வாட்டரோட லெவலில் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குது. How do we know that atmosphere has water vapor? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டேக் ஏ கிளாஸ் ஹாஃப் ஃபில்டு வித் வாட்டர். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், அதில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹாஃப் வந்து எதால் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரால் ஃபில் பண்ணுறோம். ஓகே, வைப் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸோட அவுட்டர் சர்ஃபேஸை நல்லா வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தொடச்சிடுதோம். ஓகே, வித் எ பீஸ் ஆஃப் கிளாத். ஆட் சம் ஐஸ் இன் டு த வாட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் சம் ஐஸை வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். வெயிட் ஃபார் 1 or 2 minutes. 1 or 2 minutes கழித்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். what you observe, உங்களால் வந்து அப்சர்வ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸோட சர்ஃபேஸில் யூ கேன் அப்சர்வ் எ ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். யூ கேன் அப்சர்வ் சம் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, கிளாஸோட சர்ஃபேஸில் நிறைய ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரம் வேர் டு வாட்டர் ட்ராப்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த கிளாஸ். ஸோ இந்த அவுட்டர் சைட் ஆஃப் த கிளாஸில் இந்த வாட்டர் ட்ராப்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cold surface of the glass containing ice water cools the air around it and the water vapor of the air condenses on the surface of the glass. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வாட்டர், தட் இஸ் கூல் வாட்டர், கிளாஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கூல் வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை அந்த கிளாஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி அதோட சர்ஃபேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸாக படியுது. திஸ் ப்ராசஸ் ஆல்சோ த ரிசல்ட் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதனோட ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட்டர் சைக்கிளை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.